श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। मा ईशानं जगदोऽस्य वेङ्कटपतेर्विष्णोः परं प्रेयसीः तद्वक्षस्थलनित्यवासरसिकां तक्षन्ति संवर्धनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगं पद्मासनस्थं श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम्। मानाधीत प्रदित विभवां मङ्गलं मङ्गलानां वक्षःपीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविगमहिम प्रार्थिनीनं प्रजानः श्रेयो मूर्तिं श्रियमशरणस्त्वं शरण्यां प्रपद्ये। चन्द्रानन्दावबोधात्मकमनुपमितो कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदसहस्रेण निर्भस्यमानौ अस्पष्टौ दृष्टमत्रे पुनरुरुपुरुषार्थात्मकौ ब्रह्मतत्त्वौ तद्दावद्वादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणद्भवेत् हनुमत्स्मरणद्भवेत्। மங்களம் தரும் மகாலட்சுமியினுடைய வைபவத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் ஜனனீவயோர் ஏகலட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்துவம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேரவத்ரா விபாசி. தாயாருடைய ஒரு உயர்ந்த அனுகிரகத்தால இந்த வைபவங்களை நாம ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு சாரமாகவும் சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகாக இந்திய ஸ்லோகத்துல தாயார கூப்பிடுறார், பாபா சர்வே பகவதிகரோ பக்தி முத்வேலயந்தகான்னு. இந்த ஸ்லோகத்துல மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே. ஏன்னா அப்படி ரொம்ப அழகாக பெருமாளும் பிராட்டியுமாக அந்த ஒத்த கல்யாண குணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஜகன பல ஜோதிர் ஞானைஸ்வரி விஜய பிரதாக பிரணதவரண பிரேம க்ஷேமங்கரத்வ புரஸ்ஸராக அபிபரிமள காந்திர் லாவண்யமர்ச்சிரீதில் திரேஹே तव भगवदश्चैः देः साधारण गुणराशयः. இப்படி ஒத்த ஒரு திருக்கல்யாண குணங்களோட ஔதாரிய காருணிகதாஸ்ருத வத்சலத்வபூர் பேஷி சர்வமதி சாயிதமத் மதிர்மாதக ஸ்ரீரங்கதாம்னி यदुकाहरन्ति सीतावधार मुगमेदधि मुह्ययो मुह्ययोग्या मुगमेदधि मुह्ययोग्या. ரொம்ப அழகாக பெருமாளும் பிராட்டியினுடைய ஒரு குணங்கள் ஒத்த திருக்கல்யாண குணங்களாக அவ ரெண்டு பேரும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விதம் ஔதாரியம் காருணிகம் ஆசிரித தோஷத்தை நீக்கி தாயார் நமக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள். தாயாருக்கு ஔதாரியம் காருண்யம் தயை கடாட்சம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குணங்களால ஆசிரிதாளுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீக்கி பெருமாளை அவளுடைய சரணாகதியை ஏத்துக்கும்படியாக பண்ணக்கூடிய ஒரு
உயர்ந்த ஒரு அனுகிரகம் நமக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியாராக இருக்கான்னு பட்டர் அருளி செய்த மாதிரியும் அர்ச்சாவதார ரூபத்துல, அதாவது பெருமாளும் பிராட்டியுமாக நமக்கு ரொம்ப அழகாக அர்ச்சாவதார ரூபத்துல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. எங்கேயோ ராமன் விபீஷணனுக்கு எழுந்துருளை பண்ணி கொடுத்தார் பிரணவாகார விமானத்தோட ரங்கநாதனை. பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்காவது ஆராதிக்கிற பெருமாளை கொடுக்கறதுக்கு மனசு வருமா? ஆனா ராமனுடைய உயர்ந்த மனசு குலதனமான ரங்கநாதனையே சப்த பிராகார மத்தியே சரசிஜமுகுலோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே பணிபதி சயனே சேஷபரியங்கமாகேனு ஆனந்த ரூபே நிஜபூத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோளாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு ரொம்ப அழகாக அந்த ரங்கநாதனையே எழுந்துருளி பண்ணி கொடுக்கிறான். ஆனா ரங்கநாதனுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு காருண்யம் நம்ம தென் திசையிலேயே பெருமாள் அங்க வரைக்கும் போகாம இங்கே ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டு பூலோக வைகுண்டமாக இன்னைக்கும் ரெண்டு பேரும், அதாவது விபவ அவதாரங்கள்ல ரெண்டு பேரும் இறங்கி வந்து நம்மள கடத்தேத்தினா. எப்படி கடத்தேத்தினான்னு பார்த்தோம் அவதாரங்கள்ல. அர்ச்சாவதாரத்திலையும் ரெண்டு பேரும் எழுந்துருளி இருந்து பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கானா. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்யாண குணங்களோடு கூட மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே. அதத்தான் சொன்னார் போன ஸ்லோகத்துல. அர்ச்சாவதாரமாகவும் ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னா எப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம். பெரிய பெருமாளும் அந்த பெரிய பிராட்டியும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அனுகிரகம். ஸ்மேரபத்ரா விவாசி, அதாவது எவ்வளவு அழகா பூர்த்தி பண்ணினார். அந்த சிரிச்ச முகத்தோட எங்களை பார்த்து கிம்தே பூயஹா பிரியமிதிகள ஸ்மேரபத்ரா விபாசி, குழந்தை உனக்கு என்னப்பா வேணும், இன்னும் என்ன வேணும்னு எங்களை பார்த்து இத்தனையும் கொடுத்துட்டு அப்படி மனசுல ஏதோ இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு ரொம்ப அழகாக சிரிச்ச முகத்தோட ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா தஸ்மை சிதஞ்சிதஞ்சலி பரம் பகதே விதிர்யகா அஸ்மை நகிஞ்சுதுதிதம் கிருதமித்ய நம்ப தும் லஜ்ஜசே கதய கோயம் உதார பாவகா தும் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா. என்ன ஒரு காருண்யம் பாருங்க. விராட்டிக்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கா, அக்ஷரகதியை கொடுத்திருக்கா, பரமமான ஒரு பரம பதத்தை கொடுத்திருக்கா, இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்கா. ஏதாவது ஒண்ணு பாக்கி இருக்கா? அப்படி இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துல பிராட்டி என்ன பண்றாளா, அப்படி தலையை குனிஞ்சிட்டு சிரிச்சுண்டு குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காளாம். எதுக்காக அப்படி பிராட்டி குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கான்னு, தும் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா, உன்னுடைய உதார பாவம் இருக்கேமா, அந்த உதாரியத்தை எப்படி சொல்றது? அதாவது நாம் ஒண்ணுமே பண்ணல, வெறும ரெண்டு கைய கூப்பி அஞ்சலி. நாம பண்றது என்னன்னா ரெண்டு கைய கூப்பி ஒரு அஞ்சலி பண்றோம், அவ்வளவுதான். அந்த ஒரு அஞ்சலிக்கே பிராட்டி சர்வத்துவத்தையும் எடுத்து நமக்கு கொடுக்கறாளாம். இது ஏற்கனவே நாம சிரவணம் பண்ணிருக்கோம். இத இருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அது பூர்த்தி ஆக போறது நம்முடைய இந்த வைபவம்ங்கிறது. அதுல தாயாருடைய கருணையை நாம சிரவணம் பண்ண வேண்டாமா? அப்படி ரொம்ப அழகாக அந்த ஒரு அஞ்சலிக்காக, ஒண்ணுமே பண்ணாத ஒரு அஞ்சலிக்காக இவாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியும் தாயார் ரொம்ப லஜ்ஜையோட உட்கார்ந்துருக்காளாம், வெட்கப்பட்டு உட்கார்ந்துருக்காளாம். என்னன்னா இவ்வளவு தூரம் வந்து நம்மளை பார்த்து கைய கூப்பிருக்கானே இந்த குழந்தை, இவனுக்கு நாம ஒண்ணுமே கொடுக்கலையே, நாம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு லஜ்ஜையோட உட்கார்ந்துருக்கான்னா எப்படிப்பட்ட உயர்ந்த குணமாக இருக்கணும் தாயாருக்கு. நமக்கு அத்தனையும் கொடுத்துட்டு அப்படி ரொம்ப அழகா ஸ்மேரபத்ரா விபாசி, ஒரு சிரிச்ச முகத்தோடு கூட உனக்கு இன்னும் என்ன வேணும்னு கேட்கக்கூடிய உயர்ந்த தாயாராக கிந்தே பூயகான்னு கேட்கிறாளே பிரியமா நம்மளை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு சிரிச்ச மந்தகாசமான முகத்தினுடைய ஒரு வைபவத்தை சொன்னவர். கல்யாண நாம விகலநிதிஹி காபி காருண்ய சீமஹ நித்யாமோதா நிகமவஜசாம் மௌளி மந்தாரமாலம்
சம்பத்திவ்யா மது விஜயினக சந்நிதத்தம் சதா மே சைஷாதே சகல புவன பிரார்த்தனா காமதேனு. பலஸ்ருதிய சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஸ்லோகத்துல அழகா பூர்த்தி பண்றார். கல்யாணானாம் அபிகலநிதி காபி காருண்ய சீமா. அதாவது தாயார் எப்படி இருக்கான்னு ரொம்ப அழகா பலவிதமான வைபவங்களை சொல்லிட்டே இருக்கார். அந்த அழக சொன்னார், சிரிக்கக்கூடிய ஒரு அழக சொன்னார். எல்லா விதமான அந்த மந்தஸ்மிதமான புன்னகையோடு கூடிய அந்த ஒரு திருமுக மண்டலத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். இது இந்த கல்யாணானாம் அபிகலநிதி காபி காருண்ய சீமா இந்த ஸ்லோகம் உயர்ந்த தியான ஸ்லோகம். இந்த தாயாருடைய ஒரு மகிமையை சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீஸ்துதியில தாயாருடைய ஒரு தியான ஸ்லோகமாக சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்லோகம். அதாவது தியானம்னா திருமேனிய தியானம் பண்ணுவோம். இங்க தாயாருடைய திருமேனி அழகு இத்தனை வரைக்கும் திருவடியிலேந்து திருமுக மண்டலம் வரைக்கும் எவ்வளவு கடாட்சமா இருந்ததுன்னு நிறைய ஸ்லோகங்களால நாம சிரவணம் பண்ணிட்டோம். இந்த தியான ஸ்லோகத்துல நாம தாயாருடைய தியானங்கள் மனசுல எப்படியெல்லாம் இருக்கு, தாயாருடைய ரூபம் எப்படி எல்லாம் இருக்கு, அந்த தியானத்தை நாம மனசுல எப்படி கொண்டு வரணும்னு ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். கல்யாணானாம் அவிகல நிதிகி. அந்த தாயாருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். கல்யாணானாம் அவிகல நிதிகி, மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபமாக. அதாவது என்ன ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுவாமி ஸ்ரீஸ்துதி எப்படி ஆரம்பிச்சார்? மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம், மங்களம்னு ஆரம்பிச்சார். அதாவது மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள், மங்களங்களுக்கெல்லாம் எல்லை, அதுக்கு எல்லையே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு எல்லை இல்லாத ஒரு பிரபாவம், மங்களங்களை எல்லாம் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவள்னு மானாதீத பிரதித விபவம் மங்களம் மங்களானாம்னு ஆரம்பிச்சார். அந்த பிரபாவத்துக்கோ மங்களங்களுக்கோ ஒரு எல்லையே கிடையாது. அப்படி ஆரம்பிச்சவர் பூர்த்தி பண்றதும் அழகா மங்களமா பூர்த்தி பண்றார். கல்யாணானாம் அவிகலநிதி காபி காருண்ய சீமா. கல்யாணானாம் அவிகலநிதி, அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய கல்யாணானாம் அவிகல நிதி, அத்தனை மங்களங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள், ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அனுகிரகங்களையும் சேர்த்து நமக்கு மங்களங்களை அனுகிரகமாக பார்த்துட்டு நமக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிராட்டி. யார்கிட்டையும் தோஷத்தை பார்க்கக்கூடியவள் இல்ல. அதாவது யார் வந்தாலும் அவளிடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்காம நல்லவர்களாக அவரை மாத்தி அவளுக்கு ஒரு மங்களங்களை கொடுத்து அந்த மங்களகரமான அனுகிரகத்தை அவளுக்கு அளிக்கக்கூடியவள். இதெல்லாம் தான் கல்யாணானாம் அவிகல நிதிகி. இதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அவ்வளவு மங்களகரங்கள் உலகத்துல சேர்க்கக்கூடியவள். எது எல்லாத்துலயுமே எதுலயுமே தோஷம் கிடையாது. ஏற்கனவே சீதையை பத்தி நாம தியானம் பண்ணினோம். தோஷத்தையே பார்க்காதவள், தன்னிடத்துல விரோதத்தையே பண்ணின கூட, காகாசுரனிடத்துல கூட தோஷத்தை பார்க்காம அவன் சரணாகதி பண்ற பொழுது எல்லா லோகமும் அந்த திருணம் துரத்தி அடிக்க எல்லா லோகமும் போய் கடைசியில அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப திரும்பி ராமன் கால்ல விழற பொழுது கூட அந்த முகம் சீத பக்கமா திரும்பிடுத்து கால்ல விழற பொழுது. அப்ப பிராட்டி என்ன பண்ணா, காகாசுரனுடைய முகத்தை ராமனுடைய திருவடிக்கா திருப்பி வச்சாளாம். அப்ப கூட தனக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினவன்னு அந்த தோஷத்தை பார்க்கல பாருங்க. அதே மாதிரி ராட்சிகளிடத்திலையும் தோஷத்தை பார்க்கலன்னு ஏற்கனவே நாம சிரவணம் பண்ணோம். நகஸ்சின் அபராத்தியதின்னு பேசினா, தோஷம் இல்லாதவாளே கிடையாது. அதனால ராட்சிகள் தன்னை சரணாகதியே பண்ணாலும் அனுகிரகம் பண்ணக்கூடியவள். ராவணனிடத்திலையும் தோஷத்தை பார்க்கல, ராவணனுக்கும் நல்ல கதி கிடைக்கணும்னு உபதேசங்களை எல்லாம் பண்ணினா. ஆக எல்லாமே மங்களகரமாக இருக்கக்கூடியவள்.
தாயாருடைய ஒரு மனோபாவமும் தாயாருடைய ஒரு பிரபாவமும் அப்படி ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு அதே சமயத்துல தாயாருடைய பிரபாவத்தை சொல்றவாளோ கேட்கிறவாளோ இந்த அது எல்லாமே மங்களம் தானே. தாயாருடைய பிரபாவத்தை நாம சொல்றோம்னா அதுவும் மங்களம், அதை உட்கார்ந்து கேட்கிறோம்னா அதுவும் மங்களம். இத்தனை மங்களங்கள் யாரிடத்துல சேர்ந்திருக்கு? பிராட்டியின் இடத்துலதான் சேர்ந்திருக்கு. அந்த ஒரு உயர்ந்த மங்களகரமான அனுகிரகம் இல்லைன்னா நாம சொல்ல முடியுமா? இல்ல அதை கேட்கதான் முடியுமா? அப்படிப்பட்ட அத்தனை மங்களங்களுக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடியவள் யாரு? பிராட்டின்னு சொல்லிட்டார். அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடியவள் பிராட்டி. அத்தனை சௌந்தரியங்களுக்கும் அத்தனை லாவண்யங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள். அதே சமயத்துல மங்களகரமான ஒரு தகதகன்னு சொர்ணமயமான மேனி. அத ரொம்ப அழகா சொன்னாரு இல்லையா? அப்படி ஒரு மரகத பச்சை மாதிரி இருக்கக்கூடிய திருமேனியில ஒரு ஸ்வர்ணமயமான ஒரு தேகத்தோடு கூட பிராட்டி அப்படி ரொம்ப அழகா ஜொலிச்சுட்டு இருக்கா. தத்தே சோமாம் அரிமரதகே தாவகி மூர்த்திராத்யாம் தந்தி துங்க ஸ்தரவர்ணதா தப்த ஜாம்பூனதாபான்னு அந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா அந்த மரகத பச்சையும் அந்த ஒரு ஸ்வர்ணமயமான தேகமும் சேர்ந்து காந்தியோட இருக்குன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட ஸ்வர்ணமயமான தேகம், அதுல ஒரு மங்களகரம் அடங்கி இருக்கு. தகன்னு ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொன்னிறமான திருமேனி, அதுல எவ்வளவு மங்களகரம் அடங்கி இருக்கு. ஆக பிராட்டியினுடைய ஒரு திருமேனியினுடைய ஒரு அழக இந்த கல்யாணானாம் அபிகல நிதி, அதுல எவ்வளவு மங்களங்கள் சேர்ந்திருக்குன்னு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மங்களங்களுக்கும் உறைவிடமாக பிராட்டி கல்யாணானாம் அபிகல நிதிஹி இப்படி சேர்ந்திருக்கு பிராட்டியின் இடத்துல. அந்த மங்களங்களை, அந்த மங்களமான திருமேனிய நாம தியானம் பண்ணணும். காபி காருண்ய சீமா, ஏன்னா இது தியான ஸ்லோகம் இல்லையா? அதனால பிராட்டியினுடைய மொத்த ஒரு மங்களங்களையும் அழகா மங்களம் தரும் மகாலட்சுமின்னு நாம பூர்த்தி பண்ண போறோம். அத்தனை மங்களங்களையும் சேர்த்து கொண்டு வந்துடுறார் இந்த ஸ்லோகத்துல. காபி காருண்ய சீமா, அதாவது என்ன ஒரு அலாதியான கருணை. அந்த கருணைக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது. காபி காருண்ய சீமா, காபி காருண்ய சீமானா என்ன? பாரபட்சமே கிடையாது பிராட்டிக்கு கருணை காட்டுறதுல. இவாளுக்கு காட்டலாம், இவாளுக்கு காட்ட வேண்டாம், அந்த மாதிரி பாரபட்சம் ஏற்கனவே நாம சொன்ன மாதிரிதான். விரோதிகளா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பக்தாளாக இருந்தாலும் சரி, பாவம் பண்ணவாளாக இருந்தாலும் புண்ணியம் பண்ணவாளா இருந்தாலும், தோஷம் இருந்தாலும் தோஷம் இல்லைன்னாலும் அந்த பாரபட்சமே இல்லாம அந்த கருணையினுடைய ஒரு எல்லை இருக்கே, அந்த எல்லைய நாம, அதாவது அந்த கருணைக்கு ஒரு எல்லை நிலமிட்டார் பிராட்டி. காபி காருண்ய சீமா, அப்படிப்பட்ட ஒரு எல்லை நிலம். எவ்வளவு ஒரு அந்த பதங்களை எப்படி கொண்டு வந்து பூர்த்தி பண்ற போது எவ்வளவு அழகா இத்தனை ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரு ஸ்லோகத்துல எப்படி கொண்டு வந்து நம்ம மனசுல பதிய வச்சுதார் பாருங்க சுவாமி தேசிகன். கல்யாணானாம் அபிகல நிதிஹி காபி காருண்ய சீமா, அதாவது நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். நித்திய சூரிகள் இருக்கா, நித்திய முக்தர்கள் இருக்கா, அவ எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுகிரகம் தான். எங்கேயோ கடைசியில இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் ஸ்தாவர ஜங்கமங்களுக்கும், அதாவது எல்லா விதமான வஸ்துக்களுக்கும். அப்ப சொன்னாரே, ஒரு பிரம்மால ஆரம்பிச்சு ஒரு புல்லு வரைக்கும் மகாலட்சுமியினுடைய திருஷ்டியினுடைய ஒரு கடாட்சத்தானந்தான் எல்லாரும் க்ஷேமமா இருக்கான்னு. ஒரு பிரம்ம பதவி கிடைத்தாலும் சரி, கடைசியில ஒரு புல்லா முளைச்சாலும் சரி, எல்லாமே இந்த சிருஷ்டியில எதுல அடங்கி இருக்கு? மகாலட்சுமியான பிராட்டியினுடைய கருணையில அடங்கி இருக்கு. அப்படிப்பட்ட கருணை, அதனாலதான் காபி காருண்ய சீமா, எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரி பாரபட்சமே இல்லாத ஒரு கருணைய காட்டுறதுல பிராட்டிக்கு நிகர் பிராட்டி தான். வேற யாரும் பெருமாளை விட பிராட்டி அந்த விதத்துல ஒசந்துதானே நிக்கிறா. எப்படிப்பட்ட ஒரு கடாட்சத்தை கொடுக்கிறா ருக்மிணி பிராட்டி. 7 ஸ்லோகங்கள், அதாவது தன்னுடைய பிராதா தான் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணனுடைய ஒரு குணங்களை எல்லாம் கேட்டு 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 சோப ஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூபவீர்ய குணஸ்ரீயகா கிருஹா கதை கீயமானா தம்மேனே சதுசம்பத்தின்னு அப்படி ஒரு குணங்களை எல்லாம் நினைச்சுட்டே இருக்கா. அப்படி அந்த குணங்களை நினைச்சுண்டு அந்த கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பொழுது சகோதரனான ருக்மி
ருக்மணிக்கு சம்பந்தமே இல்லாத அசுரகுணம் படைத்தவனான சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிடுறான். எல்லா ஏற்பாடும் நடந்துருத்து. அப்ப கிருஷ்ணனை எப்படியாவது வரவழைச்சு கிருஷ்ணனோட நம்ம விவாகத்தை நடத்திக்கணும்னு ஒரு பிராமணோத்தமரிடத்துல லிகிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புறா. அந்த சமயம் பார்த்து அவர் அங்க வரார். மேல உப்ரிகையிலேந்து அவரை பாக்குறா. பார்த்துட்டு தோழிய போய் அவரை அழைச்சிட்டு வான்னு சொல்றா. மேல அவர்கிட்ட லிகிதத்தை கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணி அவரும் மேல வரார். அப்ப மேல வர பொழுது அவர் கையில இருந்த உஞ்சவர்த்தி சொம்பு கை நழுவி கீழே விழுந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, மேல இருக்கிறவர் யாரு? மகாலட்சுமியான பிராட்டியான ருக்மணி. இவளுடைய கடைக்கண் பார்வை எஸ்யாம் எஸ்யாம் திசிவிகரதே தேவி திருஷ்டிஸ்துதியான எங்கெங்க படுறதோ அங்கங்க ஐஸ்வர்யம் தானாக அகமிகாம் தன்பதே சம்பதோகாங்க. நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு வரும்னு சொன்னார் இல்லையா? அப்ப என்னாச்சு? இந்த உஞ்சவர்த்தி சொம்பு சொல்லித்தான் மேல மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா. அந்த ருக்மணியினுடைய கடைக்கண் பார்வையே உங்க மேல விழுந்தாச்சு. இனிமே நீங்க உஞ்சவர்த்தி எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, அவசியமே இல்ல. தானா உங்க கிரகத்துல ஐஸ்வர்யம் குவிஞ்சிருக்கும்னு சொல்றதுக்கு அடையாளமாக அந்த சொம்பு கை நழுவி கீழே விழுந்ததுன்னு ஒரு ரசமான ஒரு காரணம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பிராட்டி மகாலட்சுமியினுடைய ஒரு காருண்யம், அந்த காருண்யத்துக்கு எல்லையே கிடையாது. காபி காருண்ய சீமா நித்யாமோதா, எப்பவும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவள். அப்படி பிராட்டி எப்பவும் ஆனந்தமா இருக்கிறதுனாலதான் ஆனந்தமான திவ்ய சேவைய நமக்கு எப்பவும் கொடுத்துட்டு இருக்கா. அந்த திருவடியினுடைய அழகென்ன, பட்டு வஸ்திரத்தினுடைய அழகென்ன, ஆபரணங்களுடைய அழகென்ன, அபய ஹஸ்தத்தினுடைய ஒரு அழகென்ன, அந்த கழுத்துல இருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய ஒரு அழகென்ன, கிரீடத்தினுடைய ஒரு பளபளப்பு என்ன, திலகத்தினுடைய ஒரு அழகென்ன, கர்ண பத்திரத்தினுடைய ஒரு அழகென்ன, மந்தகாசமான புன்னகையினுடைய ஒரு அழகென்னு அப்படி தாயார நினைச்சு 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 பார்த்தோம்னா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு ஆனந்தம். நாம நினைக்கிற பொழுது மனசுக்குள்ள அந்த தாயாருடைய திருமேனியை நினைச்சோம்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த ஆனந்த பாவத்துக்கு என்ன காரணம்? பிராட்டி எப்பவும் ஆனந்தமா இருக்கான்ட்டா சுவாமி தேசிகன். நித்யாமோதா, எப்பவும் ஆனந்தம். அதோட இல்ல, இங்க ஆனந்தம் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு என்னன்னா எப்பவும் கமகம கமகமன்னு வாசனையோட இருக்கக்கூடியவள் பிராட்டி. பிராட்டியினுடைய தேகத்துக்கே அப்படி ஒரு வாசம். அந்த வாசமான தேகத்துல இன்னும் அழகா ஸ்ரீரங்கத்துல அந்த புஷ்பங்களை பார்த்தோம்னா பிராட்டியினுடைய திருமேனியில என்ன அழகு, அந்த புஷ்பங்கள் என்ன வாசனை. அப்படிப்பட்ட ஒரு அந்த புஷ்பங்களுக்கு பிராட்டியினுடைய தேகத்தால தனியாகவே ஒரு வாசனை. ஏன்னா பிராட்டியினுடைய தேகத்துல ஒரு வாசனை, அந்த தேகத்துல வாசனையான புஷ்பங்கள், புஷ்பங்களால அலங்காரங்கள், அந்த புஷ்பங்களுக்கு பிராட்டியினுடைய தேகத்தால ஏற்படக்கூடிய இன்னும் கொஞ்சம் அதிகமான வாசனை. ஆக நித்யாமோதா, எப்பவும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவள், எப்பவும் தேகத்துல ஒரு நறுமணத்தோட வாசனையோட இருக்கக்கூடியவள் பிராட்டி. நித்யாமோதா நிகம வசசம் மௌளி மந்தாரமாதா. ரொம்ப அழகாக எப்படியோ எத்தனையோ அந்த வேதங்கள் ஸ்ருதிகள் எல்லாம் பிராட்டியினுடைய ஒரு திருவடியினுடைய ஒரு அனுகிரகத்தையும் அபய ஹஸ்தத்தினுடைய ஒரு அனுகிரகத்தையும் பிராட்டியினுடைய ஒரு அனுகிரகத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட வேதங்களுக்கெல்லாம் ஸ்ருதிகளுக்கெல்லாம் மௌளி மந்தார மாலா, அந்த வேதங்களுடைய ஒரு சிரசுக்கு மந்தார மாலையாக இருக்கக்கூடியவள் யாருன்னா பிராட்டி. அப்போ வேத சாரமாக இந்த ஸ்ரீஸ்துதியை நமக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. வேத சாரமாக இன்னைக்கும் வேதங்களுக்கோ ஸ்ருதிகளுக்கோ உபனிஷத்துக்களுக்கோ அந்த அர்த்தங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா, அந்த வைபவத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்படிப்பட்ட ஒரு வைபவம் பிராட்டியினுடைய ஒரு வைபவம். நித்யாமோதா நிகமவசசா மௌளி மந்தாரமாலா. அப்படி எந்த வேதங்கள் அந்த ஒரு புகழ பாடிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட வேதங்கள் ஸ்ருதிகளுடைய சிரசுக்கெல்லாம் மௌளி மந்தாரமாலா, ஒரு மந்தார மாலையாக இருக்கக்கூடியவள். கல்யாணானாம் அவிகலநிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவசசா மௌளி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மதுவிஜயின சந்நிதத்தாம் சதாமே. ஒரு பெரிய சம்பத்து, அதாவது என்ன ஒரு அழகா கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. சிகரம் வச்சா மாதிரி இத நமக்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தார். சம்பத்தியந்தே பவபயதமி பானவத் பிரசாதாத்து. நமக்கெல்லாம் எப்படி உயர்ந்த சம்பத்துக்களை எல்லாம் பிராட்டி அளிக்கிறார்,
எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்றா, தாயாருடைய ஒரு அனுகிரகத்தால நமக்கு எவ்வளவு சம்பத்துக்கள்லாம் ஐஸ்வர்யங்களை எல்லாம் நாம அடைகிறோம்னு பலவித ஸ்லோகங்களை நமக்கு பிராட்டி அளிக்கக்கூடிய சம்பத்தெல்லாம் சொல்லிட்டே வந்தார். ஆனா பிராட்டியே பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கான்ட்டார். யாருக்கு? இங்க ஒரு பிராட்டியினுடைய பெருமையை கொண்டு வந்து இந்த ஸ்லோகத்துல நிறுத்துறார் பாருங்க, எவ்வளவு அழகா நிறுத்துறார். சம்பத் திவ்யாம் அதுவிஜயின சந்நிதத்தாம் சதாமே. சம்பத்து யாருக்கு பெரிய சம்பத்துன்னா பெருமாளுக்கு. பெருமாளுக்கு எப்படிப்பட்ட சம்பத்து பிராட்டினா திவ்யமான சம்பத்துன்ட்டார். சம்பத் திவ்யாம், ஒரு திவ்யமான ஐஸ்வர்யமாக பெருமாளே பிராட்டியை தான் தாங்கிட்டு இருக்கார். அதாவது பெருமாளுக்கும் நிகரான ஒரு ஐஸ்வர்யம் இல்லைன்னு எல்லாரும் பெருமாளை சரணாகதி பண்றோமே, அந்த பெருமாளுக்கும் ஒரு திவ்யமான ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்கு. சம்பத் திவ்யாம்னு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் யாரு? பெருமாளுடைய பட்ட மகிழ்ச்சி சொல்லிட்டார் அழகா. சம்பத் திவ்யாம் மதுவிஜயின சந்நிதத்தாம் சதாமே. மதுங்கிற அரக்கனை அழிச்சவர் இங்க யார சொல்றாருன்னா, ரொம்ப அழகாக முதல் ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி எப்படி முதல் ஸ்லோகத்துல மங்களங்கள்னு ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் மங்களங்களை கொண்டு வந்து ரொம்ப அழகா அத்தனை மங்களங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டார். கல்யாணானாம் அவிகல நிதிகின்னு. அதே மாதிரி மானாதீத பிரதித விபவம் மங்களம் மங்களானாம் பக்ஷ பீடிம் மதுவிஜயினோன் தான் ஆரம்பிச்சார் ஸ்ரீஸ்துதிய. அதே மாதிரியே கொண்டு வந்து பூர்த்தி பண்றார். மதுவிஜயினோ அங்கையும் ஹயக்ரீவரத்தை ஆராதிச்சிருக்கார். லக்ஷ்மி ஹயக்ரீவனாக இங்க பூர்த்தி பண்ற பொழுதும் காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வச்சசாம் மௌளி மந்தாரமாலா சம்பத் திவ்யாம் மதுவிஜயின சந்நிதத்தாம் சதாமே. யாருக்கு திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கா, யாருக்கு ஒரு திவ்ய சம்பத்தா பெரிய ஐஸ்வர்யமா யாருக்கு திகழ்ந்து இருக்கான்னா சம்பத் திவ்யா மதுவிஜயினா. அதாவது பெருமாளுக்கு. பெருமாள் எப்படிப்பட்டவர்? மதுங்கிற அரக்கனை ஜெயிச்சவர். மதுவிஜயினஹா. அப்ப யார் அவர்? லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஏன்னா சுவாமி தேசிகனுடைய ஒரு ஆராதன பெருமாள் யாருன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். அவருடைய அனுகிரகத்தாலே அவர் எப்படி எல்லாம் அந்த ஹயக்ரீவ சோஸ்திரங்களை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி ஹயக்ரீவர் ஒரு பிரத்யட்சமாக தான் அடைஞ்சு ஹயக்ரீவருடைய ஒரு விக்கிரகத்தை அவர் எப்படி எல்லாம் ஆராதிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பாக்கியம். அப்படி தன்னுடைய திருவாராதன பெருமாளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவரைத்தான் ஆரம்பத்திலையும் ஆரம்பிச்சார். பூர்த்தி பண்ற பொழுதும் அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய ஒரு கடாட்சமாகத்தான் பூர்த்தி பண்றாரு. இத ஏன்னா மடியில லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஹயக்ரீவர். இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால என்ன ஒரு உயர்ந்த பலன்னா, அஷ்டலட்சுமிகளுடைய ஒரு அனுகிரகம் ஸ்ரீஸ்துதியால நமக்கு கிடைக்கிறது. அஷ்டலட்சுமிகள், ஒவ்வொரு லட்சுமி தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தான லட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, ஆதிலட்சுமின்னு எத்தனை லட்சுமிகள் எத்தனை அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கா. அஷ்டலட்சுமி தியானம், அதாவது தியான ஸ்லோகம்னு சொல்றோமே, இந்த ஸ்லோகத்துல அஷ்டலட்சுமியுடைய தியானம். அதுலயும் முக்கியமா வித்யாலட்சுமி. இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உயர்ந்த பலன் தியான ஸ்லோகமாக வந்து அமைஞ்சிருக்கு. தியான ஸ்லோகத்தோடு கூட லக்ஷ்மி ஹயக்ரீவனாக இங்க அதாவது லக்ஷ்மிக்கு ஹயக்ரீவனுடைய ஒரு சம்பந்தம், லக்ஷ்மியை மடியில வச்சிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பெருமாளாக இவர், அந்த பெருமாள் லக்ஷ்மி ஹயக்ரீவனாக உயர்ந்த லக்ஷ்மியை தன்னுடைய சம்பத்தாக, சம்பத் திவ்யம் திவ்ய சம்பத்தாக, சம்பத் திவ்யா மதுவிஜயன சந்நிதத்தாம் சதாமே, உயர்ந்த சம்பத்தாக அடைஞ்ச பெருமாள்னு சொல்றதுனால நமக்கு ஒரு நல்ல ஞானம், நல்ல கல்வி ஞானம் ஏற்படணும்னா லக்ஷ்மி ஹயக்ரீவனாக பெருமாளை நாம தியானம் பண்ணணும். வித்யாலட்சுமிய தியானம் பண்ணணும். வித்யாலட்சுமி நமக்கு உயர்ந்த ஒரு வித்தைகளை அனுகிரகம் பண்ணுவா, ஞானத்தை அனுகிரகம் பண்ணுவா. அப்படிப்பட்ட உயர்ந்த கடாட்சத்தையும் முதல் ஸ்லோகத்தையும் லக்ஷ்மி ஹயக்ரீவனாக பெருமாளுடைய கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்த்தார். இந்த ஸ்லோகத்திலையும் கொண்டு வந்து பூர்த்தி பண்ற ஸ்லோகத்தையும் அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் இணைச்சு அவர் கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்கிறதும் பூர்த்தி பண்ணிருக்கிறதும் இருக்கே. உயர்ந்த வைபவங்கள் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும். நடுவுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ரத்னங்கள், முத்துக்கள், நாம எவ்வளவு கேட்டிருப்போம் இத்தனை நாளா. அப்படி ஒரு வைபவமாக நமக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்காரு. சம்பத் திவ்யா மதுவிஜயின சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானம், அப்படி ஒரு தயை, புன்முறுவல்,
திருவடியினுடைய ஒரு அனுகிரகம், லக்ஷ்மி ஹயக்ரீவனாக அனுகிரகம், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சகல புவன பிரார்த்தனா காமதேனு. இந்த ஸ்லோகத்துல இல்லாதது ஏதாவது இருந்துதா பாருங்க. இத்தனை அனுகிரகத்தையும் சேர்த்து நமக்கு பண்ணிட்டு இருக்காளே, இப்படி எல்லை இல்லாத மங்களங்களை கொடுத்துட்டு இருக்காளே, அவ யாரா இருக்க முடியும்? சகல புவன பிரார்த்தனா காமதேனு. இந்த உலகத்துக்கே வாரி வழங்கக்கூடிய சங்கல்பங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த காமதேனு பிராட்டி. அப்படி என்ன கேட்டாலும் கொடுப்பா, என்ன கேட்டாலும் நடக்கும். கேட்கவே வேண்டாம், கேட்காம மனசுல நினைச்சுட்டாலே வாரி வாரி தன்னுடைய கடைக்கண் பார்வையால வழங்கக்கூடியவள் இல்லையா? நாம கேட்கணுமா? நாம தான் கேட்கவே வேண்டாமே. உனக்கு என்ன வேணும்? போன ஸ்லோகத்துல சொன்னாரே, என்ன வேணும் என்ன வேணும்னு, பூயோ பூயோ திசதி கிமதம் அப்படின்னு நமக்கு என்ன கிமதகா, என்ன தேவை என்ன தேவைன்னு நம்மள கேட்டு கேட்டு மாறி வழங்கக்கூடிய காமதேனுவான்னு இருக்கா. சாதாரணமான காமதேனு நாம போய் நின்று கேட்டாதான் கொடுக்கும். ஆனா சகல புவன பிரார்த்தனா காமதேனு, ஒரு பிரார்த்தனைய பண்ணிட்டா போறோம். இந்த உலகத்துல இருக்கவா அத்தனை பேருக்கும் அந்த பிரார்த்தனைக்கு காமதேனுவாக, கேட்கலன்னாலும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காமதேனுவாக இந்த புவனங்களுக்கு இருக்கக்கூடிய என்னுடைய பிராட்டி, அவளிடத்துல போய் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டார் சுவாமி தேசிகன். இவ்வளவு உயர்ந்த பிராட்டியிடத்துல நாம என்ன கேட்கணும் ரொம்ப அழகா சொல்லிட்டார். அத சந்நிதத்தாம் சதாமே. ஒரு அம்மாவனிடத்துல போய் குழந்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்கும்? எனக்கு எங்க அம்மா எப்பவும் வேணும் அப்படின்னு தானே கேட்கும். அதே மாதிரிதான் நாமும் பிராட்டி நம்மளை பார்த்து என்ன வேணும்னு கேட்டா, இத்தனை பெரிய காமதேனு இத்தனையும் கொடுக்கக்கூடியவள், நாம என்ன கேட்கணும்னார் சந்நிதத்தாம் சதாமே. அம்மா, என்னுடைய ஹிருதய கமலத்துல நீ எப்பவும் வாசம் பண்ணணும், என்னை விட்டு பிரியாம இருக்கணும், இதத்தான் கேட்கணும்ட்டார். ரொம்ப அழகா சந்நிதத்தாம் சதாமே, எப்பவும் உன்னுடைய சன்னதியில உன் கூடவே நான் இருக்கணும், உன்னுடைய சன்னிதானமே எனக்கு பெரியதாக இருக்கணும். வாழ்க்கையில நீயும் அதே மாதிரி என்னுடைய ஹிருதய கமலத்துல என்னை விட்டு பிரியாம ரொம்ப எப்பவும் என்னுடைய ஹிருதய கமலத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கணும். உன்னுடைய ஒரு ஹிருதயத்துல உன்னுடைய ஒரு சாநித்தியத்துல உன்னுடைய ஒரு சாநித்தியமே எங்களுக்கு கிடைச்சா வாழ்க்கையில அதை தவிர எனக்கு வேற வேண்டாம். முன்னாடி ஸ்லோகத்துல பிராட்டி கேட்கிறா இல்லையா, வாடா குழந்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறா இல்லையா, அதுக்கு அழகா பதில் சொல்லிட்டார் பாருங்க இந்த ஸ்லோகத்துல. அதுவும் எப்படி இத்தனையும் கொடுக்கக்கூடிய பிராட்டின்னு சொல்லிட்டார். காமதேனுவான பிராட்டியின் இடத்துல என்ன கேட்கணும்னு அழகா சொல்லி கொடுத்தார் பாருங்க. சாதாரணமா எதையும் கேட்காதீங்கோ, சந்நிதத்தாம் சதாமே, எப்பவும் எனக்கு உன்னுடைய திருவடியினுடைய கைங்கரியம் உன்னுடைய சாநித்தியம் என் ஹிருதய கமலத்துல நீ எப்பவும் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம், இந்த வைபவம் எனக்கு இருந்துட்டா போரும்னு நம்ம அழகாக சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீஸ்துதியில எத்தனை வைபவங்களை கொண்டு வந்து நமக்கு சேர்த்து, கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு, ஸ்ரீரங்கம் திருமலை காஞ்சிபுரம்னு இத்தனை வைபவங்களை நமக்கு தாயாருடைய அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பிராட்டி, திருமலை ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயார், அதே மாதிரி பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்திலேயே நடந்த விஷயம் இந்த ஸ்ரீஸ்துதி. அப்படிப்பட்ட ஒரு வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் இத்தனை பேரையும் கொண்டு வந்து, அதாவது ஸ்ரீரங்க மங்களநிதி கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீ சம்நமாமி சிரசா எது சைல தீபம்னு 4 க்ஷேத்திரங்களை நாம ரொம்ப விசேஷமா சொல்லுவோமே, அதுல ரொம்ப அழகாக மங்கள நிதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தை தான் நமக்கு கல்யாணானாம் அவிகல நிதின்னு தாயார கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துட்டார். எத்தனையோ மௌளையஸ்ச ஸ்ருதீனாம் நிகமவசசாம் மௌளி மந்தாரமாலான்னு வேதங்களுடைய அர்த்தம் பொருள்னு சொன்னதுனால வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய மகாதேவியான பெருந்தேவி தாயார கொண்டு வந்து நமக்கு ஸ்ரீஸ்துதியில அழகா நமக்கு காமிச்சு கையில கொடுத்துட்டார். அதே மாதிரி ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரேவாபியஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசி ஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வான்னு, தாமரை காட்டுல வாசம், தாமரை திருவடி தாமரை ஸ்வரூபம்னு
தாமரைய சொல்லி 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 நமக்கு பத்மாவதி தாயார், திருமலை பத்மாவதி தாயார நமக்கு ரொம்ப அழகா அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போறாரு. உபஜித குருபக்தே ருச்சிதம் வெங்கடேசான் கலி கலுஷ நிவர்த்தே கல்பமானாம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயான்னு சொல்ல போறார். அப்படிப்பட்ட உயர்ந்த தாமரையாக பிராட்டிய வர்ணிச்சு வர்ணிச்சு நமக்கு பத்மாவதி தாயாரையும் அழகாக காமிச்சு கொடுத்துட்டார். இப்படி ரொம்ப அழகாக நமக்கு பலவிதமான வைபவங்களை காமிச்சு கொடுத்து கொடுத்து ரொம்ப சம்பத் திவ்யாம், சம்பத்து அதாவது ரொம்ப அழகாக பெருமாளுக்கு ஒரு பெரிய சம்பத்துன்னு சொல்றதுனால, பெருமாளுடைய மகிழ்ச்சின்னு சொன்னதுனால மேல்கோட்டை அதாவது ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யது சைல தீபம். சம்பத்குமாரனான செல்வ பிள்ளையான பெருமாளுடைய தாயாரான யதுகிரி நாச்சியாரையும் நமக்கு கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துட்டார். ரொம்ப அழகாக இந்த ஸ்ரீஸ்துதி மூலமாக இத்தனை தாயாரிடத்திலையும் நம்மளை அழைச்சிட்டு போய் இத்தனை வைபவங்களை சொல்லி இத்தனை அழகாக மங்களகரமாக சுவாமி ஆரம்பிச்சு மங்களகரமாக பூர்த்தி பண்ணி அந்த திவ்ய தம்பதிகளிடத்துல நாம எப்படியெல்லாம் சரணாகதி பண்ணணும்னு நமக்கு பெரிய உபதேசத்தை பண்ண இந்த ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு பூர்த்திய நாம இப்போ சிரவணம் பண்ணிருக்கோம். இந்த பூர்த்திக்கு அப்புறம் உயர்ந்த பலஸ்ருதியினுடைய ஒரு ஸ்லோகம், அந்த பலஸ்ருதிய தொடர்ந்து சிரவணம் பண்ணி நாம பூர்த்தி பண்ண போறோம். உபஜித குரு பக்தேருத்திதம் வெங்கடேஷாத் கலி கலுஷ நிவృత్யை கல்பமானம் பிரஜானா सरसिज निलयाय सोस्त्रमेतत् पठन्तः सकल कुशल सीमा सर्वभौमा भवन्ति. உயர்ந்த ஒரு பலஸ்ருதியை சொல்லி தனக்கு எதனால இந்த ஸ்ரீஸ்துதிய சமர்ப்பணம் பண்ணக்கூடிய உயர்ந்த பாக்கியம் கிடைச்சதுங்கிறத சொல்லி அழகாக பலஸ்ருதியும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகா பூர்த்தி பண்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். நாம ஒண்ணு பண்ண ஒரு பெரிய பாக்கியம், வாழ்க்கையில காண கிடைக்காத ஒரு பாக்கியம். இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை நாம அனுசந்தானம் பண்றதும் இல்ல இதனுடைய ஒரு அர்த்தங்களை கேட்கறதும் இத சொல்றதும் இதெல்லாம் சாதாரணமா நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியங்களே இல்லை. இந்த மாதிரி சிரவணங்களும் சத்சங்கங்களும் எத்தனையோ பூர்வ ஜென்ம சுகிருதங்கள் இருந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். எத்தனையோ ஜென்மங்கள்ல அசுமேத யாகங்கள் ரித்விக்குகளை கூட்டு ஆராதிச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள், கன்னிகா தானங்கள், எல்லாத்துக்கும் மேல தாயார் தகப்பனாருடைய ஒரு உயர்ந்த அனுகிரகம், அவா பண்ணின ஒரு புண்ணியம். இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல கலந்துட்டோம். மகாலட்சுமியுடைய வைபவத்தை அதுவும் ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு சாரமாக இந்த ஒரு உயர்ந்த கிரந்தத்தை நாம சிரவணம் பண்ணிருக்கோம்னா எப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது! எவ்வளவு விஷயத்தை கேட்டிருக்கோம். பெருமாள் பிராட்டி சரணாகதியிலேந்து தாயாருடைய ஒரு எல்லையில்லாத மங்களங்களேந்து ஸ்ரீயம சரண ஸ்துவாம் சரண்யாம் பிரபத்தியிலேந்து ஆரம்பிச்சு அந்த திரும்ப திரும்ப அந்த சரணாகதியை பத்தியும் அந்த தயைய பத்தியும் அந்த கடாட்சத்தை பத்தியும் தம்பதி தெய்வதம்னகான் அவளை சேர்த்து சேர்த்து ஏகசேஷித்வ யோகாது பிரிய சகச்சரியும் ஐகமத்யோபன்னாம்னு அவளுடைய ஒரு அனுகூலமான ஒரு அந்த திவ்ய தம்பதியினுடைய ஒரு கடாட்சத்தை பத்தியும் எவ்வளவு அழகா சுவாமி நம்ம கையில அப்படி அந்த கடாட்சத்தை மங்களம் தரும் மகாலட்சுமியாத அந்த மங்களங்களை நமக்கு ஒரு சாரா பிழிஞ்சு கையில கொடுத்துட்டார். மகாலட்சுமியே நம்ம ஒத்தர் கிரகத்திலையும் வந்து நித்தியவாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு சுவாமி நமக்கு இந்த உயர்ந்த அனுகிரகத்தை பண்ணிருக்காருன்னா அதுல நாம சேர்த்து சேர்த்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பல ஆச்சாரிய சிரேஷ்டர்களுடைய கிரந்தங்கள் ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் சரணாகதி பண்ணிருக்கா பெருமாளை பிராட்டி எல்லாம்னு அதாவது சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினின்னார் சுவாமி தேசிகன்.
அப்படிப்பட்ட உயர்ந்த தாயாரான பிராட்டியினுடைய ஒரு கருணை இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இவ்வளவு விஷயங்களை அழகா நமக்கு சாரமாக கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு பிரம்மச்சாரிக்கு கல்யாணத்துக்காக அனுகிரகம் பண்ணி, அந்த அனுகிரகத்துக்காக பிராட்டியினிடத்துல பிரார்த்தனை பண்ணி, அதே சமயத்துல நமக்கும் இந்த உயர்ந்த கிரந்தத்தை நமக்கு பலனாக கொடுத்தது எதனாலேன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில. எவ்வளவு ஒரு வினயம் பாருங்க சுவாமி தேசிகனுக்கு. உபஜித குருபக்தேர் உத்திதம் வெங்கடேசாத்து. வெங்கடேசனான நான், அதாவது வெங்கடநாதன்னு பேர் அவருக்கு. திருமலையில பெருமாளுடைய ஒரு கண்டையினுடைய அம்சமாகவே அவதாரம் பண்ணினவர். புரட்டாசி சிரவணத்துல தூப்புங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரத்துல ரொம்ப அழகாக. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்களை சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் நமக்காக. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சாரங்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சமர்ப்பணம் பண்ணவர் இத பூர்த்தி பண்ற பொழுது எவ்வளவு அழகா பூர்த்தி பண்றார் பாருங்க. உபஜித குருபக்தேர் உத்திதம் வெங்கடேசாது. இதுல கொஞ்சம் கூட என் பங்கு இல்லை. இது ஆச்சாரியனுடைய ஒரு உயர்ந்த அனுகிரகம். அதாவது எப்படிப்பட்ட ஒரு கடாட்சம்! எனக்கு எங்க ஆச்சாரியனுடைய உயர்ந்த வளர்ந்த ஒரு கடாட்சம். இப்படி அவரே சொல்லும் பொழுது நாமெல்லாம் நம்ம ஞானத்துக்கு எட்டின அளவுக்கு ஏதோ நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம்னா நாமெல்லாம் எந்த கோடியில இருக்கோம். அவரே இப்படிப்பட்ட உயர்ந்த சுவாமி என்ன சொல்றார்? இதெல்லாம் என் கையில இல்ல, இது எம் மூலமாக நடந்த விஷயமே இல்லைன்ட்டார். உபஜித குருபக்தேர் உத்திதம் வெங்கடேசாத்து. என்ன காமிச்சார் நமக்கு? ஒரு ஆச்சாரிய பக்திங்கிறது நிச்சயமா இருக்கணும். எனக்கு ஆச்சாரியனுடைய ஒரு வளர்ந்த கடாட்சம், அதாவது மேல 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 எனக்கு ஸ்ரேயஸ அழிச்ச கடாட்சம். உபஜித குரு பக்தேஹே ருத்திதம் வெங்கடேசாத்து. எனக்கு மேல மேல அனுகிரகத்தையும் வளரக்கூடிய ஒரு ஸ்ரேயஸையும் வாரி வழங்கின ஒரு கடாட்சம் ஆச்சாரியனுடைய. என்னுடைய அவருக்கு அவருடைய மாமாவான அப்புள்ளாரே ஆச்சாரியன் அவருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியனை அடைஞ்சவன். அப்படிப்பட்ட உயர்ந்த வளர்ந்த ஆச்சாரிய கடாட்சம் ஒரு மனுஷனுக்கு உலகத்துல ஆச்சாரிய கடாட்சம் மட்டும் இருந்துட்டா போரும். பெருமாளே அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு உயர்ந்த ஆச்சாரியனை அடைஞ்சு அந்த ஆச்சாரிய கடாட்சத்தோடு கூட தன்னை அதனாலத்தானே அன்னைக்கே நான் சொன்னேன், சபரி கையாலே சுவாமி அமுது செய்து அருளினார்னா அன்னைக்கு சபரி கொடுத்த பழங்களை மட்டும் சுவாமி ஏத்துட்டார்னா காரணம் என்னன்னா, அவளுக்கு அந்த ஆச்சாரியன் சொல்லிட்டு போயிருக்கார் மதங்க மகரிஷி, நீங்க இருந்து ராமனுக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகளை பண்ணிட்டு அப்புறமா கிளம்பி வான்னு அந்த ஆச்சாரிய கடாட்சத்தோட காத்துன்னு இருந்தா சபரி. அந்த ஆச்சாரிய கடாட்சத்தோட காத்துன்னு இருந்ததுனால அவளுக்கு அந்த உயர்ந்த பாக்கியம். ராமன் எதிரிலேயே சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சாட்சி பூதனாக இருந்துண்டு ராமனே மோட்சத்துக்கு சபரிய அனுப்பின உயர்ந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஒரு பரிபூரணமான காரணம். அதனால மனுஷனுக்கு எந்த அனுகிரகம் இல்லைன்னாலும் ஆச்சாரிய அனுகிரகம்ங்கிறது நிச்சயமாக இருக்கணும். ஆச்சாரிய அனுகிரகம் மட்டும் இருந்துட்டுனா பெருமாளுடைய அனுகிரகம் சுலபமா கிடைச்சிரும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர்களை நாம ஆசிரயிக்கிறோமே, அந்த குரு பக்திங்கிறது ஒரு ஆச்சாரியனிடத்துல நாம வைக்கக்கூடிய பக்தி எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு கடாட்சத்தை கொடுக்கும், எவ்வளவு உயர்ந்த நிலைமைய கொடுக்கும். ஒரு தாயார பத்தி இத்தனை விஷயங்களை ஒரு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டார். உபஜித குரு பக்தேர் உத்திதம் வெங்கடேசாத்து. அந்த ஆச்சாரியன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு அனுகிரகம், உயர்ந்த அனுகிரகம், வளர்ந்த அனுகிரகம். அப்படிப்பட்ட உயர்ந்த அனுகிரகத்தை நான் அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் தான் இந்த கிரந்தத்தை நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். கலி கலுஷ நிவிருத்தை கல்பமானம் பிரஜானாம். இந்த கிரந்தம் எப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் தெரியுமா? இந்த கலியில இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இந்த ஸ்ரீஸ்துதிங்கிறது கலியினுடைய ஒரு தாபத்தை நீக்கும். நிச்சயமா இதுதான் இப்ப இந்த சூழ்நிலையில நமக்கு உலகம் முழுக்க அது தேவையா இருக்கு.
இந்த கலியினுடைய தாபம் நீங்கி இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி எல்லாருக்கும் சௌக்கியமும் க்ஷேமமும் ஏற்படணும். அப்படிப்பட்ட உயர்ந்த பலன். அதுவும் இல்லாம அதாவது இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, கலியினுடைய தாபம் நீங்கும், கலி கலுஷ நிவிருத்தியை கல்பமானம் பிரஜானாம். எந்த காரியத்துல தடங்கள் இருந்தாலும் ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு பாராயணம்ன்றது அந்த தடங்களை நீக்கிடும். நமக்கு ஏதாவது தடைகள் நீங்கணும்னா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை கூட இல்லை, நாம ஸ்ரீஸ்துதிய தொடர்ச்சியாக நாம பாராயணம் பண்ணிட்டு வந்தா நம்மளுடைய ஒரு காரியங்கள்ல தடைகள்ங்கிறது இருக்காது. அந்த தடைகள் நீங்கும், கலியினுடைய தாபம்ங்கிறது நீங்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த பலஸ்ருதி உள்ள ஒரு கிரந்தம் கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயாக சோஸ்திரமேதத் படந்தகா. யார பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், யாரு தாமரையே தன்னுடைய வாசஸ்தலமாக வச்சிருக்காளோ, யாரு தாமரைக்கு இருப்பிடமாக இருந்திருக்காளோ, சரசிஜ நிலையாயாக தாமரைக்கு இருப்பிடமாக இருந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி சோஸ்திரமேதத் படந்தகா, அந்த தாமரைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய பிரபாவமாக இந்த சோஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணால் சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி. அவளுக்கு ஜெயம் இல்லாத இடமே கிடையாது, வெற்றி இல்லாத இடமே கிடையாது. அவளுக்கு எல்லா இடத்திலையும் ஜெயம் கிடைக்கும். சார்வபௌமா பவந்தி, அவள்லாம் எப்படி இருப்பான்ட்டா, சார்வபௌமர்களாக இருப்பான்னு சொல்லிட்டார். சார்வபௌமர்களாக சக்கரவர்த்திகளாக இருப்பா. அவ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்பான்னா, அதாவது சாம்ராஜ்யங்களுக்கு சக்கரவர்த்தியாக. அதே சமயத்துல தியாகராஜர் சொன்னார் ராமபக்தி சாம்ராஜ்யம்னார். அதாவது அயோத்திய ராமன் பரிபாலனம் பண்ணார், ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிண்டு. அப்ப எப்படி இருந்தார்னா, தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். எங்க திரும்பினாலும் ராமா ராமா ராமாங்கிற, அதாவது வால்மீகி மகரிஷி இங்கிதமா என்ன காண்பிச்சார்னா, இந்த இடத்துல ராமராஜ்யம் சுபிக்ஷமா இருந்ததுன்னா அதுக்கு ராமன் மட்டும் காரணம் இல்ல. எங்க திரும்பினாலும் அயோத்தியில ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக, ராமா ராமா ராமான் தான், ராமனுடைய நாமம் தான் ஒலிச்சுட்டு இருக்கும். அயோத்தி ஜனங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது ராம நாமம் தவிர. அந்த ராமநாமம் அயோத்தி அவ்வளவு சுபிக்ஷா வச்சுது அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த, அதாவது என்ன அதுல விசேஷம்னா, ராமன் அயோத்தி ஆகிய சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணார். ராம பக்தி ஆகிய சாம்ராஜ்யத்தை அயோத்தி ஜனங்கள் பரிபாலனம் பண்ணா. ராமன் ஒருத்தர் தானே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடியும், சக்கரவர்த்தியாக அவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஆனா ராமன் சக்கரவர்த்தியாக இருந்தார், அயோத்தியில ஒருத்தரும் சக்கரவர்த்தியா இருந்தார். எந்த சாம்ராஜ்யத்துக்கு? ராம பக்தி ஆகிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார். தியாகராஜர் சொன்ன மாதிரி, அதே மாதிரி சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய பலஸ்ருதிய நாம மேலாக பார்த்தா சகல குசலசீமா சர்வபௌமா பவந்தின்னு சொன்னார். அவர் சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்திகளாக இருப்பா இந்த உலகத்திலே. அதை எவ்வளவு அழகா சுவாமி பூர்த்தி பண்ணிருக்கார் பாருங்க. தாயாருடைய திருவடியில, பெருமாள் தாயாருடைய திருவடியில இருக்கக்கூடிய பக்திங்கிற சாம்ராஜ்யத்துக்கு ஒருத்தரும் சக்கரவர்த்திகளாக சகல குசல சீமா சர்வபௌமா பவந்தி. ஒருத்தரும் அந்த பக்தி ஆகிய சாம்ராஜ்யத்துக்கு, பெருமாள் பிராட்டியினுடைய திருவடியில ஏற்படக்கூடிய ஒரு பிரபத்தி ஆகிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்திகளாக திகழலாம். எதனால? இந்த ஒரு ஸ்ரீஸ்துதிய உபஜித குருபக்தே ருத்திதம் வெங்கடேசாத் கலி கலுஷ நிவருத்தை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயா சோஸ்திரமேதத் படந்தஹா சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி. சார்வபௌமர்களாக, பக்தி என்னும் சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்திகளாக அவ திகழக்கூடிய, மங்களகரமான அனுகிரகங்களை அடையக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அவ அடைவான்னு பலவிதமான ஒரு பலன்கள், அதாவது 12 ஸ்லோகங்கள், முன்னாடி வரக்கூடிய 12 ஸ்லோகங்கள், பின்னாடி வரக்கூடிய 12 ஸ்லோகங்கள்,
தாயாருடைய பெருமையை பேசக்கூடிய ஸ்லோகங்களாகவும் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு 13வது ஸ்லோகம் சர்வேஸ்வரியாக பிராட்டிக்கு அபியசிஞ்சன் கஜேந்திராகான்னு அந்த ஒரு பட்டாபிஷேகம் நடந்ததே. அந்த பட்டாபிஷேகம் எந்த ஒரு உயர்ந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. சொரூபம், திருமேனி, சௌந்தர்யம், கல்யாண குணங்கள், சகல விதமான ஐஸ்வர்யம், அர்ச்சையிலையும் ஒரு அனுகிரகம். இப்படிப்பட்ட உயர்ந்த அர்ச்சா மூர்த்தியாக, லயார்ச்ச மூர்த்தியாக, போக்யார்ச்ச மூர்த்தியாக, அதிகாரார்ச்ச மூர்த்தியாக, அர்ச்சாவதாரத்திலையும் தொடர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தாயாராக, பிராட்டியாக எல்லா விதமான மங்களங்கள். பிராட்டியினுடைய ஒரு சரணாகதி. வாசம் பண்ற இடமெல்லாம் ஒரு பிராட்டி எங்கெங்க வாசம் பண்றாளோ அங்கெல்லாம் ஒரு தெய்வீகமான வாக்கு வன்மை, சர்வவிதமான மங்களங்கள். தியானம் பண்றவாளுக்கு நல்ல தியானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மங்களங்கள், வேதாந்த விஷயங்கள்ல ஒரு அபிவிருத்தி, மனசுல ஒரு சந்தோஷம், உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய ஒரு பாக்கியம், பாவங்கள் அகலக்கூடிய ஒரு மேன்மை, பெருமையும் புகழும் பெயரும் புகழும் ஏற்படக்கூடிய ஒரு உயர்ந்த பலன்கள், கஷ்டங்கள், பயங்கள், சேஷங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பலன்கள், பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரபத்தியினுடைய ஒரு ஞானம், உயர்ந்த கல்வி ஞானம், வித்தை ஞானம், வாக் வன்மை, சுபமான மங்கள காரியங்கள் எல்லாம் என்னென்ன யார் யார் சங்கல்பம் பண்றாளோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வைபவங்கள். எத்தனையோ தோஷங்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி ஒரு சுபமான மங்களகரத்தை அவளுக்கு அடைவிக்கக்கூடிய ஒரு வைபவங்கள். நிரந்தரமான செல்வம், நிரந்தரமான செல்வத்தை அடையக்கூடிய ஒரு உயர்ந்த பலன்கள். பக்தி யோகத்தை சகல குசலசீமா சார்வபௌமா பவந்தின்னு பக்தி யோகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு மேன்மை, சேயசுகளை உயர்ந்ததாக அளிக்கக்கூடிய ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு வைபவம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வைபவத்தை அஜ்ஞானங்கள்லாம் விலகி, நம்முடைய பந்த தாபத்திரயங்கள்லாம் விலகி, தர்மம், நித்திய கைங்கரியங்கள், ஒரு தர்மமான சிந்தனை, அந்த தர்மமான சிந்தனையிலையும் நித்திய கைங்கரியங்கள்லையும் பெருமாளுடைய திருவடியில கைங்கரியங்களும், திருவடி கைங்கரியங்களும், பக்தியும், மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியமும். யார் யாருக்கு என்னென்ன சங்கல்பங்கள் இருக்கோ அந்த சங்கல்பங்கள்லாம் ஏற்பட்டு, அதே சமயத்துல வியாதிகள், மனசுல வியாதிகள் இருந்தாலும் தேகத்துல வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகளை எல்லாம் போக்கி, சம்சார பயத்தை எல்லாம் நீக்கி, தாபத்ரயங்களை எல்லாம் நீக்கி, நித்திய கைங்கரியம், பிரபத்தி ஞானம், சரணாகதி ஞானம்னு எல்லா விதமான ஞானங்களையும் ஏற்படுத்தி, எல்லா விதமான மனோபீஷ்டங்களையும் நம்ம யார் யாருக்கு மனசுல என்னென்ன சங்கல்பங்கள் இருக்கோ அத்தனை மனோ சங்கல்பங்களையும் மனோபீஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி உயர்ந்த பலன்களை கொடுத்து, எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரிய பக்தியை வளரும்படியாக பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த பலன்களை அளிக்கக்கூடிய உயர்ந்த கிரந்தம் சகல குசலசீமா சார்வபௌமா பவந்தி. இத்தனை பலன்கள் இதுல, இத்தனை ஸ்லோகங்கள்ல அடங்கி இருக்கு, இத்தனை வைபவங்கள் அடங்கி இருக்குன்னா இந்த ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு சிரவணம்ங்கிறது உங்க எல்லாருக்கும் இந்த உயர்ந்த பலன்களை அளிச்சு நல்ல பக்தி ஆகிய சாம்ராஜ்யத்துல சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியங்களை அளிச்சு, இந்த ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு அனுசந்தானம் மூலமாக லோகத்துல உயர்ந்த க்ஷேமங்கள், சௌக்கியங்கள் ஏற்படணுங்கிற பிரார்த்தனைய நாம எல்லாரும் தாயார் பெருமாளுடைய திருவடிவாரத்துல வச்சு, ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சார்யைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.